Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. In the video la na ungalku enna explain panna porena tips part 4. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா அப்ரிவேஷனையும் நீங்கள் மக்கப் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த அப்ரிவேஷனையும் நம்ம புக்கில் இருந்தே ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நான் உங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொன்னப்பவே இது வந்து ஒரு ஓப்பன் புக்கு. ஸோ எதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே புக்கிலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் இந்த அப்ரிவேஷன்ஸ் அனட்டமியெல்லாம் நீங்கள் டைம் சேவ் பண்ணிடலாம். பட் நான் மெடிக்கலாக இருக்கிறவங்க எனக்கு அதில் வந்து மனப்பாடம் பண்ண முடியல, பண்ணாலும் மறந்து போகுது, ஸோ அக்யூரேசி கொடுக்கணும், அதில் தப்பே வரக்கூடாது அப்படின்னா இது ஓப்பன் புக்குறதுனால கண்டிப்பாக புக்கிலேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. 100% அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம எப்படின்னா அதில் நம்ம கொஷின் கண்டுபிடிக்கலான்ற ஒரு டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி தான் அப்ரிவேஷனும். ஸோ அப்ரிவேஷன் நீங்கள் எவ்வளோ தான் மனப்பாடம் பண்ணாலும் உங்களுக்கு அக்யூரேசின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கரெக்டாக வரணும்னு ஒரு தோணுல. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து அந்த கொஷினில் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்கில் வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் கோடு எடுங்க. ஸோ எப்படி கோடு எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து சிபிடி புக்கில் சிபிடி ரிலேட்டடான ஒரு அப்ரிவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிபிடி புக்கிலேருந்து தான் நீங்கள் அப்ரிவேஷனை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அப்ரிவேஷன்ஸ்னே வந்து சிபிடியில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். அது போக வந்து இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது இல்லையா, சிபிடி அந்த எல்லா சீரியஸும் எல்லா அப்பெண்டிக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பேஜ் இருக்குதுல்ல. ஸோ நம்ம அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம இண்டெக்ஸ் பேஜ் மூலயமா கோடு கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த சிபிடியோட இண்டெக்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து அந்த கொஷினை கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ரிவேஷன் வந்து தேவை, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்லேயே வந்து அந்த அப்ரிவேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த இண்டெக்ஸ் பேஜ்லேருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், ERGன்றதுக்கான அப்ரிவேஷன் வேணும். ஸோ இப்போ நான் லைஃப் சயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு ERGன்ற வச்சு பார்த்தாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மெமரி ஞாபகத்துக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் பேஜில் ERGன்னே ஒரு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே ERGன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ERCP அடுத்தது ERGன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கீழவே வந்து ஒரு அப்ரிவேஷனுக்கு கீழவே அந்த அப்ரிவேஷனை ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் பாருங்கள் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு ஆன்சரே கிடைக்குது. ஸோ எலக்ட்ரோ ரெட்டினோகிராஃபி பேர் தான் ERG. ஸோ இதிலேருந்து தான் இந்த மாதிரி தான் நம்ம அப்ரிவேஷனும் கண்டுபிடிக்கணும். வேறு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ERCP, HIV, MRI, MRA இந்த மாதிரி நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு சிபிடியில். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே அந்த இடத்த வந்து அதில் போனீங்கன்னா அந்த சிபிடியோடைய இண்டெக்ஸ் பேஜ்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அல்ஃபாவுக்கு கீழவே வந்து அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்குன்னு செட்டு வந்து ஒரு செட்டும் கொடுத்துருக்காங்க, அப்ரிவேஷன்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு நினைங்கன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சி அப்ரிவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனட்டமியும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இந்த பார்ட் 4ல் வந்து அப்ரிவேஷன்ஸும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இதுக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த 2 டைமுக்கு படிக்கிற டைமுக்கு பதிலாக நீங்கள் நிறையா கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு டைம் சேவிங்கு, அவ்வளோவும் உங்களுக்கு பாஸ் மார்க்குக்கு அள்ளி கொடுக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோவும் பார்த்த உடனே ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை பை.